வெல்கம் டு ப்ரோ கேமர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 2. இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைனிங்னா வாங்க மைனிங்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஏன் வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு இருக்கேன்னா நம்ம வீடுக்கு அந்த சைடு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் ஆஃப்லைன்லேயே உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணேன். இங்கே ரோயண்ட் போட்டில் அது இல்லை, பின்னாடி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வீடுக்கு அந்த சைடு பார்க்குறீங்களா ஒரு சர்ப்ரைஸு? அப்படியே இப்படி போகிறேன். இன் 3, 2, 1 ஒரு கார்டன் மாதிரி பண்ணிட்டேங்க. முடிஞ்ச அளவு ஆஃப்லைன்லேயே முடிஞ்ச அளவு இங்கே இப்படி இப்படின்னு போயிட்டு முடிஞ்ச அளவு ஒரு கார்டன் மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு அவ்வளோதான் தெரியும், வேறு அவ்வளோவா எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது கைஸ். சரி வாங்க மைனிங் போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஃபுட்டு, அப்புறம் ஸ்குவாடு, பிக்காக்ஸு. இந்த அயன் ஸ்குவாட் எப்படி, அயன் பிக்காக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லேருந்து எடுத்தோம்ல ஒர்க்கரோட வீட்டிலேருந்து லூட்டு, அதுதான் இன்னையோட வச்சிட்ருக்கோம் கைஸ். ஓகே ஒரே நிமிஷம். ஓகே சோபா சவுண்டை தான் கம்மி பண்ணேன். இப்போ எங்கேயாச்சும் ஒரு கேவ் இருக்கான்னு. கேவா? ஓகே கேவ் இல்லை கைஸ், இதுக்குள்ளே போனால் வெறித்தனமாக கிடைக்கும் போலையே கைஸ். பார்த்தீங்களா ஒரு பக்குனால அப்படியே கேவே நம்மளுக்கு தெரிஞ்சுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கைஸ். கைஸ் செம்ம கேவுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் கைஸ், இன்னைக்கு கேவ் போகிறோம் கன்ஃபார்ம் போகிறோம். ஏன்னா இது மைனிங்கு எவன் வேணாலும் நல்ல வந்து கைஸ் ஒரே நிமிஷம். ஷீல்டு நல்ல வேலை. ஐயோ ஷீல்டு எடுத்துகிட்டு வரலன்னா கொன்றுவானுங்க கைஸ். இவனுங்க கிட்டலாம் வச்சிக்க கூடாது, கொன்றுவானுங்க. எனக்கு டப்புட போயிட்டு ஒரு ஷீல்டு மட்டும் செஞ்சிடுறேன். கைஸ் முடியல டப்புன்றா. அட ஒன்றும் மைனிங்கே போகல, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அதுலையும் வாட் நான்சென்ஸ். வந்துடுச்சு. ஒரே ஒரு அயன் இங்கட், அவ்வளோதான். ஒரே ஒரு அயன் இங்கிட்ட எடுத்துட்டேன். வுட்டு கைஸ் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இந்த செஸ்ட்டு வந்து இதில் சாப்ளிங்ஸ் கைஸ். இதில் வந்து வுட்டு லாக் இதுலேருந்து ஒரு 5 எடுத்துக்கிறேன் லாக் இப்போதைக்கு கைஸ். இதை என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கார்டனை அப்கிரேட் பண்ணலாமா இல்லை அப்படியே விட்டுருலாமா, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் அப்படியே அப்புறமா சொல்லிடுங்க, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஷீல்டு, ஐயோ இது வேற கைஸ் எனக்கு மறந்து போகுது. அவ்வளோதான் கைஸ், செஞ்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். ஏய் இப்போ வாங்கடா, அதுக்கு ஷீல்டை வச்சு விட்றாதீங்கடா கைஸ். கொஞ்சம் மேக்மா எடுத்துக்கிறேன், தேவைப்படும். சும்மா எடுத்துக்கலாம், ஓசியாக தானே கிடைக்குது. மேக்மா எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். இதெல்லாம் அப்படிதான் கீஸ். உங்கடா அந்த கேவு இருக்கு. ஏன் இந்த பைத்தியக்கார மாதிரி மேக்மாலாம் எடுக்கிறான்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும் போக போக. அதை வச்சு தான் அவனுங்களை வெளுக்கணும் கைஸ். சரி எங்கே மைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னா ரொம்ப இருட்டு இருக்கு. இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.
கைஸ் முடிஞ்சலாம் அப்படியே நேராக ஸ்டெப் பண்ணிங்கன்னா இங்கே கேவ் பார்த்தேன் கைஸ். கேவ் பார்த்தேன். இங்கே கேவ் ஆக்சுவலி பார்த்தேன் ஒன்று. கேவ் தான் கேவ் நினைக்கிறேன். அது தெரில கைஸ். பார்ப்போம் கேவான கைஸ். இல்லை கைஸ் வேணாம். நம்ம கேவில் வேணாம் கைஸ். ஸ்டெப் மைனிங் மாதிரி போகுது. நம்மளுக்கு கேவ் மைனிங் தான் முக்கியம். ஸ்டெப் மைனிங் வேணாம். ஐயோ ஒன்றுமே கைஸ் ஒரு மைனிங்கும் போகல. ஒன்றுமே கேட்கலை. இங்கே எங்கேயாச்சும் ஒரு கேவ் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளீஸ் கேவ் ஏதாச்சும் கண்ணில் தென்படுதா? வாட்ஸ் தட்? செம ஒரு முட்டு சந்தா இருக்குமோ? சரி அதானே பார்த்தேன். கசிச்ச முட்டு சந்து. நான் கூட கேவை நினச்சேன் கைஸ். கேவை கண்ணு பிடிச்சிட்டு வீடியோவை ஆன் பண்ணுறேன். ஓகே கைஸ் கேவ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் ஏன் ஒன்றும் உள்ளே போனேன்னா அங்கே டார்ச் வைக்கும் போது ஒருத்தர் இருந்தான். ஏறுங்க கொஞ்சோண்டு ஃபுட்டை சாப்பிட்டா ஹெல்த் ஏறும். அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இப்போ விட்றா அடியே புடு புடு புடு. அவ்வளோதான் கைஸ். அல்ல கேவ் நோ பாத்துறாத தம்பி. நான் அவனை பார்க்கலப்பா. நீ அஞ்சே போய்க்கோ. டேய் டேய் அடிச்சுன்னு சாவடிப்பேன். பார்த்துறேன் விட்டுறா நாயே பொடுஸ். எப்படி சுரியாடில் சுத்த? ஸோ இந்த கேவ் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். கேவ் வந்து இதோ இங்கே தான். இங்கே உள்ளே போயிட்டா இங்கே தான் இருக்கும். இதான் இங்கே தான் இருக்குது கேவ். சரி சும்மா போனோம். இது எடுத்துகிட்டு போகலாமே. ஒட்ட ஷார்ட் ஸ்டார்ச் வச்சுட்டே போகணும். நிறைய கோல் இருக்குது. கோலையும் எடுத்துக்கலாம். என்னென்னா நம்மளுக்கு கோலும் தேவைப்படுது. அப்படிங்கிருந்து அப்படிங்க வந்துடலாம் கைஸ். நான் மைண்ட் கிராஃப்ட் ஒரு 2 வருஷம் ஆடிட்டுருப்பேன் கைஸ். 2 வருஷம்னா இந்த மைண்ட் கிராஃப்ட் தான் 2 வருஷம் ஆடிருப்பேன். மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அதெல்லாம் 3 வருஷம் கிட்ட ஆடிருப்பேன். கைஸ் இப்போ கோல் எப்பா கோல் இப்போ போதும். எனக்கு இந்த அயன்னு ஒன்று இருக்கும். IRON அயன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் தாங்கடா எப்பா. போதும்டா அது மட்டும் தாங்கடா. என்னடா மேலே போகுது? லேக் கைஸ். ஒரு நிமிஷம். அப்பா லேக் அடிக்குது கைஸ். ஒரே நிமிஷம். ஓகே டார்ச் போடுறா. கைஸ் ஒன்றுமே தெரில. கண்ணு தெரில கைஸ் சுத்தமாக. கைஸ் நல்ல கேவ் தான் கைஸ். இது நல்லா தான் டீப்பாக போகுது கீழே கைஸ். வாட்டர் கேவில் நல்ல பெரிய கேவ் தான் கைஸ் இருக்குது. அயன் பார்த்துட்டேன். பொறுமையாக அப்படியே கீழே இருக்க அயன் அப்படியே எடுத்துப்பேன். ஒரே தான் இருக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். கீழே போகிறதும் லைட்டாக பயமாக இருக்குமே. தண்ணி இருந்தால் குதிச்சிடலாம். தண்ணியும் இருக்கிற மாதிரியும் தெரில. தண்ணி இல்லை கைஸ். ஆனால் கீழே குதிச்சா அவ்வளோதான், நாக் அவுட்டு. இப்படி போயிடலாமா? அவ்வளோதான் கைஸ். ஒரு ஆப்பிள் சாப்பிடு. கீழே எந்த பைத்தியக்காரன் இருக்கா? ஆத்தா இவெல்லாம் முடிச்சிருவானே. வழியில் கிட்ட போகிறோம்.
கிட்டலாம் போனால் சேஃபே இல்லை எல்லாம். போயிட்டேன் கைஸ். போடு விட்றா பார்த்துடலாம். டேய் அட பாவிங்களா, இவ்வளோ இங்கே இறக்கி விட்டீங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். கோல்டு போட்ரா செம்ம கோல்டு. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் எடுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு கோல்டு போதும். ஏய் வாங்கடா, ஏய் முடிஞ்சா வாடா, போடு வாடா. என்னடா ஆச்சு கைஸ்? என்னாச்சுன்னு தெரில கைஸ், என்னாச்சுன்னு தெரில. அடிக்க மாட்டானா? ஒத்தோடு ஐயா, நான் எதுவும் பண்ணல. பாய் பாய். போடு. அங்கேயும் ஒருத்தருக்கா. கைஸ் அங்கே நிறைய அயன் இருக்கு கைஸ். போடு வெடிச்சிருங்கடா. சோபா இவங்க போயிட்டுக்கிறா. நினச்சண்டா நீ இப்படி பண்ணுவேன்னு. எவனாச்சும் ஒருத்த பின்னாடி வந்துருவானுங்களே, வரட்டா அப்படின்னு. ஒரு நிமிஷம் கைஸ், அங்கேயே நிறைய இருந்திருக்கு. இங்கே இந்த சைட் போகுது. இது ஃபுட்டை மட்டும் எடுக்கணும், அவனுக்கு வந்துடக்கூடாது. இங்கே ஆல்ரெடி எடுத்து வந்துருக்கேன். அப்படியே ஃபுட்டு சாப்பிட்டு இந்த பிக்காக்ஸ் இங்கே போட்டேனா ஓகே. ஈஸ் நிறைய பேர் வரானுங்க ஈஸ், அதான் ஈஸ் பயமாக இருக்குது. அயன் இப்போ அயன் ஆர்மருக்கு மாற போகிறோம். இன்னைக்கு அயன் ஆர்மருக்கு மாறும் கைஸ். அடுத்த வாட்டி எக்ஸ்ப்ளோர். மோசம்டா, ரொம்ப மோசம். ஹெல்த்தில் கைஸ். ஷீல்டு விடும் கைஸ். சுத்தமாக ஹெல்த் இல்லை. அப்பா சுத்தமாக ஹெல்த் இல்லை கைஸ். ஐயோ ஏறிட்ஸ், ஒரு ஹார்ட் ஏறிட்ஸ். 1.5 ஹார்ட்டில் விட்டாங்க கைஸ். அவன் என்ன இங்கே இருக்குது. இங்கே டைமண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா -12 அப்போ அயன் நிறைய கிடைக்கும். டார்ச்சு ஸ்பானர் இஸ் தேர். கைஸ் கண்ணு தெரிய மாட்டேங்குது. நான் எதுவுமே பண்ணல கைஸ். இங்கே பாருங்க, இவன் இப்படி சாரத்துக்கு இப்படியே செத்துடலாம். லேப் சசுலி கீழே நான் பார்க்கவே இல்லை. போடு ஆப்பிஸில் சூழி. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எவ்வளோ இப்போ விட்டான் எங்கேருந்தோ அம்பு. பார்த்துட்டா. இங்கே இல்லை, பின்னாடியும் இல்லை, எங்கேருந்தோ தான் விட்டுருக்கான் அவன். கொஞ்சம் சேஃபாக தான் கீஸ் இருக்கணும். இருக்குண்ணா அயன்லாம். ஆஹா கொத்தா கிடையவே தான் கீஸ். ஒரு சந்தோஷம். செத்தாலும் செம. அப்பா -12 இவ்வளோ கிடைக்குதா. -58லாம் போனா எவ்வளோ எப்படி இருக்கும். லேக் நோ பெருசா இட்ஸ் ஓவர். என்னடா வேணும் உங்களுக்கு? நானும் பார்த்தீங்கன்னு இருக்கேன். தம்பி அனுப்பிச்சிட்றா அப்படின்னு சொல்லி நினச்சேடா. சாவரா நான் பொழக்கிறானுங்க. இருங்க கைஸ், நான் ஹெல்த் ஏற்றிட்டு அப்புறமா கூப்பிட்றேன். ஓகே கைஸ், இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது. ஓகே வாங்க இங்கே சைடில் போயிருப்போம். ரொம்ப இருட்டாக இருக்குது. கோல்டு அந்த ஒளிச்சம் அப்படியே அந்த எல்லோ கலர் பல்லன்னு மின்னுது. அயன் பிக்காக்ஸில் தான் மைண்ட் பண்ணணும். பீஸ் நிறைய கோல்டு. போடு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். 100 ஆச்சும் வரணும். 100 கூட வேணாம், ஒரு 50 50 வந்தால் போதும். ப்ளீஸ் கேஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஹா, இது நம்மளுக்கு வேணுமே. இது பண்ணி விட்டால் வெளிச்சம் வரும், அதனால தான் வேணும்னு. இதுக்கிட்ட இருக்க எடுத்துக்கணும். சீக்ரெட் பேஸ்க்கெலாம் யூஸ் ஆகும். சீக்ரெட் பேஸ்க்கெலாம் நல்லா யூஸ் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், லாவா வந்துட்டு -46. 46னா யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் நம்ம கீழே வந்திருக்கோம். லாவா இருக்கு. இப்போ என்ன வேற ஒரு வழி பார்த்தேன், அங்கே போயிடலாமா பேசாம? வாங்க. ஓகே கைஸ், ஒரு பெரிய மெடிக்கல் மிராக்கிள் ஒன்று இங்கே பாருங்கள். அந்த சைடு வந்து அங்கே லாவா இருந்துச்சா கைஸ், அப்படியே அங்கேருந்து இங்கே ஒன்று வழி போச்சா. அப்படியே இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து லாவா. இங்கே காமிக்கிறேன். இங்கே கூட லாவா இருக்கணும். இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாவா. சரி, லாவா இருக்கனே இப்படி இதை வச்சு காபிள்ஸ்டோன் டீப் ஸ்லேட்டை வச்சு தோண்டிட்டு இப்படி லைட்டாக ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு வந்தால் டைமண்டு கைஸ். ஒரு டைமண்டு, ஃபஸ்ட்டு டைமண்டு, ரெண்டாவது டைமண்டு கைஸ், 2 டைமண்டு கைஸ். செம்ம 2 டைமண்டு. இது போதும் எனக்கு வந்ததுக்கு 2 டைமண்ட் கிடச்சிது. 2 டைமண்ட் மட்டும் இல்லை, 2 டைமண்டு, 27 ரெட்ஸ்டோன் டஸ்ட்டு, 14 லேப்பிஸ்ல சொல்லி 8 கோல்டு, 20 அயனு. அப்போ சரி வாங்க, இந்த சைடில் அப்படியே சும்மா தோணுவோம். கைஸ், பெட்ராக்கு -58. இங்கே தோணுவோம் கைஸ். 58 இங்கே தோணுனா ஒன்றும் கிடைக்காது. இருந்தாலும் தோணுனேன் 58 ஒன்றும் கிடைக்காதுல, இல்லை கிடச்சிது கைஸ். அதே மாதிரி இந்த சைடு தோணுனா வரும், கன்ஃபார்ம் வரும். என்ன லாவா தான் வரும் கைஸ். தோன்றேன், வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா ஊஹூ. ஓகே, தோன்றா. இன்னும் ஒரு டைமண்ட் கிடச்சா அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு டைமண்ட்ரா. பெட்ராக்கே வந்துருச்சுரா. பெட்ராக் உடைக்க போகிறாங்க கைஸ். முடியாது. அயன் கைஸ், வேர்ல்டு ரெக்கார்டிங்க பார்க்குறீங்களா? ஸ்டோனை வச்சு ஸ்டோன் பிக்கெக்ஸ் வச்சு அடிக்கும். ஏரை வச்சு பிரெட்டு வச்சு உடைக்கிற. பிரெட்டு சாப்பிட தான் முடியுது, உடைக்க முடியல கைஸ். செம்ம தான். ஓகே கைஸ், இன்னும் ஒரு டைமண்டுக்கு நம்ம அந்த சைட் போய் பார்ப்போமா மறுபடியும். வந்ததுக்கு 2 டைமண்ட்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். ரெட் ஸ்டோன் ஏன் இன்னும் ரெட் ஸ்டோன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, இங்கே நம்ம சீக்ரெட் பேஸ்லாம் கட்டுவோம்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இது மட்டும்தாங்க கைஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இருந்தால் தாங்க கைஸ் வரும். அது மட்டும் இருந்தால் தான் சீக்ரெட் பேஸு கட்ட முடியும். என்னால் இல்லை, கட்ட முடியும். ஆனால் இது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஒரு மாடல் மாதிரி இருக்கும். ஓகே இருங்க கைஸ், அப்படியே மேலே வரலாம். பிளாக் வச்சு தான் வரணுமா கைஸ்? ஒன்றும் இல்லை, மேலே டபுக்குன்னு கீழே குதிச்சப்ப யோசிக்கல நம்ம எப்படி மேலே வருவோன்னு. நல்ல வேலை பிளாக் எதுக்கோ மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே வாங்க மேலே இருப்பான். அதோ இன்னொன்று சைடு போச்சு இல்லை கைஸ், அதான் கைஸ் இந்த சைடு.
நம்ம அந்த சைடு போய் லாவா இருந்துச்சுல அங்கே போய் பார்ப்போம். ஏன்னா அங்கேயும் இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் கூட யோசிச்சு பார்க்குறேன் இந்த மாதிரி கிடைக்கும். நான் கூட ஐயோ இதெல்லாம் எப்படா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சேன். கேஷ் கேஷ் பாருங்க கேஷ் சோபா கிளச்சு கீழே தொன்னா ஒரு கேவ் வருது கேஷ். போட்டு தைக்கிட்டு தான் கேஷ் கேவ் வருது. இப்போ இதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமே. அப்படியே போடு பிளாக்கை போடு 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 இப்படி போடு இப்படி போடு இப்படி போடு இப்படி போடு. பேர்க்கணும் என்ன இடத்துக்கு போலையா? இங்கே மைண்ட் பண்ணால் காலி தான். கொஞ்சம் எப்படி மைண்ட் பண்ணணும்? டேய் வந்துடாதடா லாவா. ஓகே கேஸ் 2 டைமண்ட் எடுத்தாச்சு. டே கொடுத்துருங்கடா அவனும் ஒரு டைமண்ட்ரா. 58 வந்தாச்சுரா. -58க்கு வந்துட்டேன்டா. டெய்லி டைமண்ட்ரா. அதுக்கு நான் இதே உடைக்கலாம். டைமண்ட் கொடுத்துருங்கடா ஒரே ஒரு டைமண்டா. டைமண்ட்ரா வேறு சைடு தான் உடைக்கணும் போல். இந்த சைடு உடைச்சிடலாமா கேஸ்? இந்த சைடு உடைக்கலாம். இல்லை உடைக்கலாம். இப்படி இந்த சைடு உடைப்போம். இது என்னடா ரெட் ஸ்டோனா கிடைக்குது? வெறுத்துட்டேன்டா ரெட் ஸ்டோனு கிடைச்சதுல. இந்தா இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் கொடுங்கடா. வீடியோ முடிச்சுட்டு போயிடுறேன்டா. வீடியோ முடிச்சிடுறேன்டா. ஒரு டைமண்டை கொடுக்குங்கடா. இங்கேயே தோண்டுவாங்க. இங்கேயே தோண்டுவோம். கிடைச்சதுன்னா லக்கு, இல்லைன்னா நக்கு தான் கீஸ். முடிஞ்சளவு இங்கே தோண்டி பார்ப்போம். ஐயோ இது கேவ் மைனிங்கா இல்லை ஸ்டெப் மைனிங்கா? நான் ஸ்டெப் மைனிங் பண்ணி போயிட்டுருக்கேங்க கைஸ். பெட்ராக போச்சுப்பா. -59 இங்கே கிடைக்கலனா கேஸ். ரெட் ஸ்டோனு டே இன்னும் இங்கே எதுக்குடா இருக்கு? ஐயோ நான் தான் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே அச்சுரும்டா மைண்ட் கிராஃப்ட்காரா. டே ஹெல்ப் பண்ணுங்கடா. டே ரெஸ்டாரண்ட்லாம் வேணாண்டா. அட பாவீங்களா? டே ஒரு 2 ஸ்டாக் கிட்ட வந்துச்சு. ரொட்டி போட ரெஸ்டாரண்ட் இனிமேல் மைண்ட் பண்ணுவேன். நோ சும்மா அப்படியே இப்படி வச்சு அவ்வளோதான். டார்ச்சுக்கு தான் இனிமேல் போங்கடா. நாய் கடுப்பு ஏற்றிட்டு இருக்கானுங்க. டீ ஒரு டைமண்டு கொடுங்கடா. டீ கொடுங்கடா. இன்னும் ஒரே ஒரு டைமண்ட் தாங்க. ஐயோ சரி கேஸ் இங்கே முடிஞ்ச அளவு தோண்டி கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்க நான் ஓரளவு கிளியர் பண்ணிட்டேன். கிளியர்லாம் அவ்வளோவா பண்ணேன், ஓரளவு தான். கடுப்பாகுதுக்கு சோபா. இங்கே வாங்க, இங்கே ஸ்ட்ரைட்டாக தோண்டி போகலாம். கொடுத்துட்டானுங்க. போடு கடைக்கு தான் பார்க்கலாம் தான் சொன்னேன். போடு ஒரு டைமண்டு. சொம்ம இங்கே தோண்டி பார்ப்போமா? ஒரு டைமண்ட் தானா? டெய்டி சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியலை. போடுங்க கைஸ் 2 டைமண்டு. இவ்வளோ நாள் அழிஞ்சதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சு. இவ்வளோ கிடச்சிது. மொத்தம் 4 டைமண்ட் இருக்கு கைஸ். வா இது போதும் எனக்கு, நான் இப்போ சாவ போகிறேனே. அவ்வளோதான் முடின்ட்டு ரீஸ்பான் கொடுத்தா வீடுக்கு வந்துட்டோம். இன்னும் இந்த இது வைக்கல. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி டைமண்ட் இங்கே இருக்குது. லாப்பிஸ் நான் வெறுத்துட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மைண்ட் கிராஃப்ட் ஆடலாமல் வேணாமான்னு அந்த மாதிரி வெறுப்பேற்றுறானுங்க. கைஸ் ஃபஸ்ட்டு உருக்குறதுலாம் உருக்கிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோடுன்னா எக்ஸ்ப்ளோர் தான். வாங்க எண்டு பண்ணிடலாம். பை கைஸ், see you in the next episode.